தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புது நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. கரூர் சம்பவம் 41 பேர் உயிரிழப்பு. அவங்கள விஜய் சார் போய் பார்க்கல, ஏன் பார்க்கல அப்படின்னு கேள்விகள் வந்துட்டு இருந்த நிலையில அந்த கரூர் மக்களை சென்னைக்கு வரவழைச்சு விஜய் சார் ஆறுதல் தரப்போறாரு. ஒரு புது நிகழ்வு தான் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம விஜய் சாரை நம்ம தாக்கி பேசுறோம், தாவேக்கா தப்பா பேசுறோம் அப்படின்னு நம்ம மேல கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த நிகழ்வை பத்தி நம்ம பேசுவோம். அந்த கரூர் மக்கள் 37 பேருடைய குடும்பத்தார் அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னை மாமல்லபுரத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்திருக்காங்க. விஜய் சார் போய் பார்த்துருக்காரு. அந்த 37 பேர் குடும்பத்தினரை தனித்தனியாக மீட் பண்ணி பேசியிருக்காரு. கதறி அழுதுருக்காரு விஜய் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய மீடியாக்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி அவங்களுடைய பள்ளி செலவு, திருமணம், வேலை வாய்ப்பு, அவங்க லைஃப் டைம் என்னென்ன செலவு பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே அவராக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய நன்கொடை எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இருந்துமே இந்த விஷயம் பெரிய கேள்வி தான். இறந்தவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்காம அவங்கள சென்னைக்கு வர வச்சு பார்க்கறது இது எவ்வளோ சரியான விஷயம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. விஜய் சார் நான் சீக்கிரம் கரூருக்கும் வரேன், நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியளிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல வருது. இன்னொன்று என்டிஏ கூட்டணிக்குள்ளே இவர் போகிறாரு, அந்த கூட்டணிக்குள்ளே போனால் திமுக காலி பண்ணிடலாம், இவ்வளோ சீட்டுகள் தராங்க அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் போயிட்டு இருக்க நிலையில் இனிமேல் சுற்றுப்பயணம் சிட்டிலேருந்து அவுட்டரில் வைக்க போகிறாங்க. ஹெலிகாப்டரில் வரப்போகிறாரு. ஒரு மண்டபத்தில் தான் நடக்க போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மாத காலத்தில் தாவேக்கா எந்த ஒரு அரசியல் விஷயத்தை பற்றியும் பேசலை. அவங்களே சில பேர் தலைமறைவாக இருந்தாங்க, இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க. இவங்களுடைய அரசியல் பாதை சரியா தவறா அப்படிங்கிறத விவாதமே இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு பலமா பலவீனமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி.